உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத பாடை கட்டி திருவிழா நம்ம கும்பகோணத்தில் நடக்குது. பார்க்கலாமா? காத கவுண்டர் கோவிந்தம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரக்குள்ள ஒரு தெருவில் சின்ன பெண் குழந்தை கோவிந்தம்மாளை நோக்கி ஓடி வராங்க. ஆனால் அந்த ஊர் நாட்டாமல் அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை கோவிந்தம்மாளை ரொம்ப ஏக்கத்தோட பார்க்குறாங்க. கோவிந்தம்மாள் ஐயனார் கோயிலில் போய் எனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விலங்குகள் வளர்க்குறாங்க. அந்த விலங்குகள் எல்லாமே கொடிய நோயினால் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியாமல் நாட்டாமல் ஒரு ஜோசியரை கூப்பிடுறாரு. அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தை இங்கே இருக்க வேண்டிய குழந்தை இல்லை, எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நாட்டாமல் கோவிந்தம்மாள்கிட்டே இந்த குழந்தையை கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க. காத கவுண்டரும் கோவிந்தம்மாளும் அந்த குழந்தைக்கு சீதலாதேவி அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. கரெக்டாக அவங்களோட 7வது வயசு ஆரம்பிக்கக்குள்ள அந்த குழந்தை அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. அவங்கள பாடையில் கட்டி வீட்டுக்கு பின்புறமே வச்சு சமாதி கட்டி அவங்கள வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. அதே ஊர்லேயே இன்னொரு தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அம்மை நோயோடையே பிறக்குது. எந்த ஒரு அழுக சத்தம் எதுவுமே இல்லை. மருத்துவம் பார்த்த வீராயி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் சீதலாதேவியோட சமாதியில் வச்சு இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுவும் நடக்கலை. எதுவுமே ஆகாததுனால அந்த குழந்தையை இடுகாட்டுக்கு தூக்கிட்டு போய் புதைக்கிறதுக்காக போகிறாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு இந்த நோய் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த இடத்துல பெண் ரூபத்தில் ஒருத்தவங்க வராங்க. அவங்க குழந்தை மேலே உள்ள அம்மை எல்லாத்தையுமே சரி பண்ணி உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. நான் தான் இவ்வளோ நாள் உங்களோட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதலாதேவி அம்மா இருந்த இடத்த ஒரு பெரிய கோயில் மாதிரி கட்டி எல்லாருமே வழிபட்டு வராங்க. எவ்வளோ பெரிய நோயில் இருந்தாலுமே நான் உயிர் பிழைச்சி வந்ததுக்கப்புறம் இங்கே பாடை கட்டி நேர்த்தி கடன் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டா அவங்க உயிரோட வருவாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். வருஷம் வருஷம் பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலான மக்கள்கள் வந்து இங்கே பாடை கட்டி எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்மை நோய் வந்துச்சு அப்படின்னா பால் குடம் எடுத்து அந்த அம்மனை குளிர வைப்பாங்க. கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கும்பகோணம்லேருந்து 9 கிலோமீட்டரில் வலங்கைமான் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த அம்மனோட பேர் சீதலாதேவி, கோயிலோட பேர் பாடை கட்டி மகா மாரியம்மன் கோவில்.